E is equal to mc ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை சொன்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னதாக சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பீஸும் அழிஞ்சிட்டா மனித இனமும் அடுத்த 4 வருஷங்களில் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது. இந்த தியரியை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலை அப்படின்னாலுமே பீஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நல்லாவே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு மலைத்தேனி, கொம்புத்தேனி, கொசுத்தேனி, வளர்ப்பு தேனி இந்த மாதிரி ஒரு சில தேனி வகைகள் மட்டுமே இருந்தாலும் இயற்கையாகவே பூமியில் 20,000த்திற்கும் மேற்பட்ட தேனி இனங்கள் இருக்குது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் FAO அறிக்கைப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அது 90% வந்து ஒரு 100 தாவர இனங்கள்ல இருந்து தான் கிடைக்குது. இந்த 100 தாவர இனங்களில் 70% தாவரங்கள் வந்து பீஸால தான் பாலினேட் பண்ணப்படுது. முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ஆப்பிள், பீச், ஆல்மண்ட் மாதிரியான பழங்கள், எண்ணெய் வித்துக்களில் சூரியகாந்தி, கடுகு, எள் இந்த மாதிரியான எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகளில் வெள்ளரிக்காய், பூசணிக்காய், தர்பூசணி பழம் இதெல்லாம் நல்லா விளையணும், நிறைய ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா பீஸோட பாலினேஷன் ரொம்ப முக்கியம். இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பீஸ் இப்போ கிளைமேட் சேஞ்சினாலையும் பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதாலையும் அதனோட வாழ்விடங்கள் அழியறதாலையும் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 70% உணவு தானிய இனங்கள் வந்து பீஸ் பாலினேட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பீஸ் அழியிறது வந்து நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டி, எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறத பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால பீஸை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.